வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த கூடையில் பேசிக் கூடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரன்னிங் வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. கார்னர் திருப்புறது கேட்டிருந்தாங்க. அடுத்த ரன்னிங் வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மூணுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப உபயோகமான பகுதி இது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஏற்கனவே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு எப்படி நம்ம மேலே கூடையை வளர்த்து கொண்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரன்னிங் வயர் எடுக்கிறேன். ரன்னிங் வயர் எடுத்து இதோ இவ்வளோ தூரம் ஒரு விரல் அளவுக்கு, நமக்கு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நாட் போட. இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம நாட் போடணும். ரன்னிங்கில் வச்சு போட்டுக்கொண்டார். இது நமக்கு ஃபஸ்ட் நாட். இப்படியே நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும். இந்த 3 நாட்டும் போடுவோம். 3 நாட் வரை போட்டுட்டோம். இப்போது இதை இப்படியே டேர்ன் பண்ணணும். இங்கே கொண்டாந்து இப்படி டேர்ன் பண்ணணும். இந்த கார்னர் திருப்புறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நிதானமாக பாருங்கள். இப்படி நம்ம கார்னர் டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண ஷேப் ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா. அதுக்கடுத்து இப்படியே நம்ம எத்தனை லைன் போட்டாலும் சரி இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம 2 லைன்ஸ் தான் நம்ம பேஸில் போட்டிருக்கோம். அதனால் 2 லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா நமக்கு கார்னர் டர்ன் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பாருங்கள், ட்ரையாங்கிள் வந்துடுச்சா. ஓகே, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கொண்டு வந்து இப்படியே நம்ம சுற்றி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இங்கே வர போட்டுட்டு பார்ப்போம். இங்கே வர கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் கிடச்சிதுன்னா நம்ம கரெக்டாக நாட் திருப்பியிருக்கோன்னு அர்த்தம். இந்த இடத்த போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சுற்றி வளைச்சி போடணும். இப்போ 2 லைன் தான் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒயர். அதனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ளே சொருகி தான் விடணும். இதோட சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம விட்ட ஒயர், அதை இப்படி சொருகி விட்டுறணும். இது ஒரே கலருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. வேறு கலரில் நம்ம போட்டோம்னா உள் பக்கமாக நம்ம சொருகி விடணும். இது நான் இப்போ வெளி பக்கமாக சொருகி விட்டுறேன். நம்ம உள் பக்கமாக தான் சொருகி விடணும். எப்படினாலும் நம்ம சொருகி விடணும். சொருகி விட்டால் சரிதான். இப்போ நான் சொருகி விட்டுட்டேன். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் நமக்கு மேல் பக்கமாக வருது பாருங்கள். இப்போ நம்ம 2வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 2வது லைன் வருது. நம்ம சொருகிட்டுருக்க வயரை உள் பக்கமாகவும் சொருகி விடலாம், வெளி பக்கமாகவும் சொருகலாம். உள்பக்கம் சொருகிறது தான் நல்லது. இது சின்ன கூடைங்கிறதுனால நான் வெளி பக்கமாக சொருகி விட்டுருக்கேன். பெரிய கூடைகளை நம்ம உள் பக்கமாக தான் சொருகி விடுவோம். இப்போ 2வது லைன் நான் போட்டுட்ருக்குறேன். இப்போ 2வது லைன் வந்துடுச்சு. இதை இப்படியே நம்ம போட்டு 2வது லைனையும் கம்ப்ளீட் பண்ணணும். 2nd லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கலர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கலர்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை நம்ம அப்படியே சுற்றி இங்கே வர கொண்டு வருவோம். இங்கே வர நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு 2 லைன் ஃபினிஷ் ஆகிட்டு. 2 லைன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதே ஒயரை வச்சு நம்ம சுற்றி போட்டு கொண்டு வரலாம். இந்த ஒயரை வச்சே நம்ம சுற்றி இன்னும் ஒரு 2 லைன் போட்டு கொண்டு வரலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக இதை நான் கட் பண்ணுறேன். இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வேண்டாம், இந்த ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் இந்த ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இதில் லேசாக தெரியுற மாதிரி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணணும். 2வது ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும்.
ஒரே ஒயர்லேயும் கொண்டு போகலாம், ரெண்டாகவும் கொண்டு போகலாம். உங்களுக்கு கூடையில் பிஞ்சிருமோன்னு சந்தேகம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஒயர் விட்டு உள் பக்கமாக நம்ம சொருகி விட்டுடலாம். இது குட்டி கூடைங்கிறதுனால நான் அந்த ப்ரொசீஜர்லாம் எடுக்கலை. ஒருவேளை நம்ம பெரிய கூடை போட்டோம்னா நிறைய ஒயர் விட்டுட்டு, இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர் ஒயர் நிறையா விட்டு உள் பக்கமாக நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ சென்டரில் நமக்கு ஒரு க்ரீன் நாட் கிடைக்கும். இந்த க்ரீன் நாட் கிடைக்கும் பார்த்திங்களா. சென்டரில் ஒரு லைன் மட்டும் நான் இந்த க்ரீன் நாட் கொடுக்குறேன். அதுக்கடுத்து 2 எல்லோ கொடுத்துடலாம். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஆப்ஷனல், நமக்கு இந்த ஒயரை இன்னும் கொஞ்சம் நீளமாக விட்டு உள் பக்கமாக நம்ம இந்த ஒயரை கொண்டாந்து சொருகி விட்டுடலாம். இது சின்னதுங்கிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு லைன் மட்டும் நான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நான் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணலன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், இந்த எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். நான் அதாவது இந்த பக்கம் எப்படி சொருகுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ சொருகி காமிக்கிறேன். ஒயர் இப்படி உள்ளே கொண்டாந்து இதோ இப்படி வச்சுட்டு நம்ம நாட் போடணும். இப்போ நமக்கு ஒயர் உருகி போகாது. இது குட்டி கூடைங்கிறதுனால நான் அதை அந்த இதில் சொல்லலை. பெரிய கூடைகளுக்கு நம்ம இப்படி பண்ணலாம். இது செகண்ட் கலர் ரன்னிங் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா ஜாயின் பண்ணலாம், ஆப்ஷனல் தான் இது. நல்லா ஒயரை டைட் பண்ணிக்கணும். எல்லா ஒயரையும் டைட் பண்ணால் தான் ஒன்று போல் நிற்கும். இதுக்கடுத்து இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தான் இவ்வளோ ப்ரொசீஜர். பண்ணலைன்னா நம்ம சாதாரணமாக இந்த ஒயரை வச்சே நம்ம 4-5 லைன் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 2 லைன் போடுவோம். போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து இங்கே வர வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப்ஸ் பார்ட் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்லேயாவது வாட்ஸ்அப்லேயாவது கேட்கலாம். 9445266602. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், வீடியோ மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.